விதமா அனுகிரகம் பண்ணிருக்கா. யானை உள்பட கேசவன் ஒரு யானை. அந்த சரித்திரத்தை சொல்லலைன்னா குருவாயூரப்பனுடைய லீலைகள் முடியாது. கேசவன் ஒரு யானை 1913 பிறந்தது. 1923 குருவாயூரப்பன் கிட்ட ஒப்படைச்சாச்சு. கோவில்ல யானைகளை கொடுக்கறதுன்னு உண்டு. ஒரு ராஜா வேண்டின்றார், தன்னோட பெரிய பங்களா ஜாகிரதையா இருந்தா ஒரு யானையை சமர்ப்பிச்சு விடுதேன். அப்ப இந்த கேசவன் யானையை சமர்ப்பிச்சாராம். 1923 10 வயசு அந்த யானைக்கு. அந்த யானை ஏகாதசினா சாப்பிடாதான். என்னது, மனுஷனுக்கு ஏகாதசி தெரியல, யானைக்கு ஏகாதசி எப்படி தெரியும்? எந்த ஜீவனும் எந்த யோக பிரஷ்ட ஜீவன் எத்தனை ஜென்மம் மரிச்சுன்னு சொல்றாரு இல்லையா? எத்தனை ஜென்மத்துல நம்ம யாரா பிறந்திருக்கோமோ யோக பிரஷ்ட ஜீவனா இருக்கலாம். அந்த யானை சாப்பிடாதான் ஏகாதசினா. முதல்ல அவ்வளவு அறிவு உடைய யானையா இல்லையா? குருவாயூரப்பனுடைய வெண்ணைய கொடுத்து 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 அதிபுத்திசாலியா போயிடுத்தோம் அந்த யானை. சீவேலினா, சீவேலிங்கிறது ப்ரொசெஷன். இங்க புறப்பாடுன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம் இல்லையா, அங்க சீவேலிம்பா. அப்ப 10 நாள் குருவாயூரப்பனை உற்சவம்னா குருவாயூரப்பனை எந்த யானை தூக்குறதுன்னு ஒரு எலிபென்ட் ரேஸ், யானைக்கு ஒரு ரேஸ் வைப்பாளம். முதல் நாள் வச்சுடுவா. அந்த ரேஸ்ல இந்த கேசவன் யானைக்கு தான் அந்த குருவாயூரப்பனை தூக்கணுங்கிற அந்த ஆசை, குருவாயூரப்பன் ஆசை. அதனால எப்படியோ ஓடி ஓடி வந்து முதல்ல ஜெயிச்சிடும். அப்புறம் அழகா தன் முதுக கொடுக்கும், குருவாயூரப்பனை தூக்கும். இது பல வருஷம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் வயசுங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லையா, யானைக்கு ரொம்ப வயசாயிடுது. அப்போ ஒரு சமயம் அந்த ரேஸ்ல 2ஆவதா வந்துடுத்தோம். முதல்ல யாரு எந்த யானை ஃபர்ஸ்ட் வருதோ அந்த யானை தான் குருவாயூரப்பனை தூக்கலாம். உடனே அந்த யானைய எப்படிதான் என்னதான் இருந்தாலும் பல வருஷமா இந்த கேசவன் யானை தூக்கி இருக்கு. அத மற்ற யானைகளோட பின்னாடி நிறுத்த வேண்டாம், செயின் போட்டு பக்கத்திலேயே கோவில் பக்கத்திலேயே ஒரு கிரவுண்டுல கட்டிட்டா. இந்த இப்ப முதல்ல வந்திருக்க இந்த யானை மேல குருவாயூரப்பனை ஏத்தனும். அந்த செயினை அறுத்துண்டு இந்த கேசவன் யானை ஓடி வந்து தன் முதுகு அப்படி காமிச்சுதான். 35 கிலோமீட்டர், அடுத்த வருஷம் 35 கிலோமீட்டர் தாண்டி கட்டியிருந்தாலும், செயின் போட்டிருந்தாலும் 35 கிலோமீட்டரையும் தாண்டிட்டு அந்த செயினை அறுத்துண்டு ஓடி வந்து மறுபடியும் தன் முதுக காமிச்சுதான். நீ வாளுக்கு ஒன்னும் புரியல. கோவில்காராளுக்கு மெனக்கட்டு ஒரு ரேஸ்ன்னு வச்சு ஒரு யானை முதல்ல வந்திருக்கே, அப்ப அந்த யானை என்ன பண்றது? அப்பதான் தேவ பிரஷ்னம்னு ஒண்ணு போட்டு பார்த்தா. போடும்போது வந்துதான் பிரஷ்னம் போடும்போது இந்த கேசவன் யானை உயிரோட இருக்கிற வரைக்கும் குருவாயூரப்பனை கேசவன் யானை தான் தூக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனத்துல வந்தது. கடைசியா சாக போறது அந்த யானை 1976 நினைக்கிறேன். அப்போ அந்த யானை சாக போற அந்த தருவாயிலையும் அந்த யானைக்கு குருவாயூரப்பனை தூக்கிடணும். ஏகாதசி வரப்போறது நவமி. இது தூக்கணும்னு இவாளுக்கு எல்லாம் கோவில்காராளுக்கு பயம். யானை வந்து கோவிலுக்குள்ள போயிடுத்துன்னா அப்புறம் அசுச்சி ஆயிடும், அப்புறம் முதல்ல இருந்து கும்பாபிஷேகத்துல இருந்து பண்ணணும். அதனால இவாளுக்கு பயம். ஆனா இந்த யானை விட்டு கொடுக்கல, அப்படியே தள்ளுறது அந்த யானைக்கு. இருந்தாலும் கேசவன் விட்டு கொடுக்காம அங்கேருந்து வந்து குருவாயூரப்பனை தூக்கிட்டு அந்த புறப்பாடு முடிஞ்சதும் உடம்பெல்லாம் ஆடுறது. அதுக்கே தெரிஞ்சுடுத்து போறோம்னு. இருந்தாலும் கோவில்ல நம்ம ஒன்னும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த யானையே நடந்து 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 வெகு தூரம் ஒரு கிரவுண்டுக்கு போய் கோவில் பக்கமா திரும்பி குருவாயூரப்பன் பக்கமா திரும்பி அந்த கிரவுண்ட்லயே உட்காந்து தன்னுடைய வலது பக்க தண்டத்தை பூமியில புதைச்சு அந்த துதிக்கைய அப்படி தூக்கி குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்றது போல பண்ணி தூக்கி பட்டுன்னு போயிடுது அந்த யானை. 3 மணி இருக்குமா குருவாயூர் அன்னைக்கு ஏகாதசி 3 மணி இருக்கும். நவமி எல்லாம் ஆயிடுத்து, தசமி ஆயிடுத்து, ஏகாதசி 3 மணி கார்த்தால, விடியற் கார்த்தால் அது போயிடுத்துங்கிறதுனாலதான் அந்த யானை ஒரு யானை போயிடுத்துன்னு நினைச்சுக்க முடியுமா? எவ்வளவு வருஷம் தூக்கி இருக்கு குருவாயூரப்பனை, எவ்வளவு வருஷம் எப்படி எல்லாம் பக்தி பண்ணிருக்கு. அதனாலதான் அந்த தந்தத்தையும் அந்த படத்தையும் குருவாயூரப்பனுடைய கோவில்லயே மாட்டி வச்சிருப்பா. கேசவன் யானையோடைய படமும் தந்தமும். அது மட்டும் இல்ல, லைஃப் சைஸ் ஸ்டாச்சுவே அது எந்த இடத்துல போயிடுத்தோ அந்த இடத்துல லைஃப் சைஸ் ஸ்டாச்சு உண்டு. ஒவ்வொரு வருஷமும் அது போன நாளைக்கு ஒரு பெரிய யானை ப்ரொசெஷன் வந்து ஒரு யானை அதுல இருந்து அந்த கேசவன் யானைக்கு மாலை போடுமா. எல்லாரையும் மதிக்கணும் இல்லையா? அது யானை தானே நினைக்க முடியுமா? மனுஷனா இருந்தாலும் அவன் பகவத் பக்தி பண்ணலைன்னா புழுக்கு சமம். புழுவா இருந்தாலும் பக்தி பண்ணிடுத்துனா அது வேட்சேம். அது போல எல்லா கதையும் கல்யாணத்தோட முடியும். ஸ்ரீரங்கம்னா ஆண்டாள் கல்யாணம், பிருந்தாவனம்னா மீரா, பண்டரிபுரம்னா ஜனாபாய்,